மறுசீரமைப்பு வந்துதான் ஆகணும். ஏன்னா அது 1976 ஃப்ரீஸ் பண்ணோம். கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தை எடுத்துக்கலாங்கண்ணா, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர்த்துக்கு ஒரு எம்பி. ஸோ எம்பியை வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் 90% வாக்காளர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரச்சார வண்டியில் தான் மக்கள் பார்க்குறாங்க. இன்றைக்கி இங்கிலாண்டில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் 680 எம்பி. இங்கிலாந்து போனீங்கன்னா பாப்புலேஷன் 8.5 கோடிங்கண்ணா. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை இருக்கக்கூடிய யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து, வேல்ஸு, ஸ்காட்லாந்து இதெல்லாம் சேர்ந்த ஒரு நாடு, 650 எம்பி அங்கே இருக்கிறாங்க. ஒரு எம்பிக்கு சராசரியாக 60,000-70,000 பேர் இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் நிச்சயமாக எம்பிக்கள் அதிகமான எந்த மாற்று கருத்தில். ஆனால் எம்பிக்கள் அதிகமாகறனால இல்லை யூபிக்கு வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக அதிகமாயிட்டாங்க, பீகாருக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக அதிகமாயிட்டாங்க, தமிழ்நாடு கம்மியாக தான் அதிகமாக இருக்கும், அதை யாரும் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. அதுக்கு சொல்யூஷன் நாங்கள் கொடுக்குறோம். இது தொகுதி சீரமைப்பு பண்ணுறோம். இது தேர்தலில் சீர்திருத்தம் செய்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது. அமெரிக்காலாம் உலக நாடுகளில் இன்னைக்கு வந்து இந்தியா, நைஜீரியா 2 நாடு தான் இந்த வாக்கு இயந்திரத்தை வச்சிருக்கு. 2மே ஊழலில் ரொம்ப மோசமான நாடுகள். பங்களாதேஷ் வச்சிருந்துச்சு, அதுவும் கூட கடைசியாக கைவிட்டுருச்சு. உங்களுக்கு இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற ஜப்பான் நிறுவனம் தான் அதை தயாரித்து கொடுக்குது. அப்போ அந்த நாடே இதை பயன்படுத்துறது இல்லை. நீங்கள் அமெரிக்கா, நீங்கள் மனித கழிவை வந்து எந்திரத்தில் அள்ளுது, வாக்குச்சீட்டில் போடுது. அதுவும் 50 மாகாணங்களும் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு நேர வித்தியாசம் இருந்தும் கூட அது வாக்குச்சீட்டில் பதிவு செஞ்சு அன்னைக்கு இரவே எண்ணி அது சொல்லிடுது. நீங்கள் டிஜிட்டல் எண்ணியல் இந்தியான்னு வச்சுக்கிட்டு இந்த இதை வச்சுக்கிட்டு 10 நாள் 42 நாள்லாம் பாராளுமன்ற தேர்தலில் பெட்டி முடங்கி கிடந்ததை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரே நாளில் தேர்தலை நடத்தி எண்ணிடுவோம். நீங்கள் அவன் மனித கழிவை எந்திரத்தில் எழுறான், நீ வாக்கை எந்திரத்தில் போடுற, நீ மனித கழிவை மனிதன் அல்ல வைக்கிற. இந்த மாதிரி மாறுதல் பண்ணோம். அமெரிக்காவில் அப்படி தெரு பேசுறது, வீடுக்கு போய் காசு கொடுக்கறது, இப்படி அந்த நிலையே ஒழிக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, யார் போட்டிடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுப்பாங்க, விவாதிப்பாங்க, அது மக்கள்கிட்ட போகும். அன்னைக்கு ஊடகம் இல்லாத போது சரி, இப்போ என்ன ஊடகம் இருக்குது, அந்த மாதிரி சின்ன மாறுதல்களை கொண்டு வரணும். ஒரு நபர் வந்து 2 தொகுதிகளில் போட்டிடுறதை தவிர்க்கணும். ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு போட்டிடுறது, சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டிடுறது, அதெல்லாம் தவிர்க்கணும். அதெல்லாம் தேவையில்லாத செலவு. இடைத்தேர்தல்ங்கிற ஒன்றை நீக்கணும். இடைத்தேர்தல் தேவையில்லை. 2வதாக வந்தவர் எவரோ அவரை வெற்றி பெற்றவரா அவரே அடுத்த மீதி இருக்கிற காலங்களில் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு சேவை செய்வார்னு. ஏன்னா 2 லட்சம் வாக்கில் வெல்றாருன்னா 1,76,000 வாக்கு ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கிறோங்க. அவருக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அந்த மக்களின் நம்பிக்கையை வீணடிக்காம அவருக்கு மதிப்பளிக்கணும். அந்த மாதிரி மாற்றங்கள், சீர்திருத்தங்கள் நிறைய கொண்டு வர வேலை இருக்கு. அதை விட்டு சும்மா நீ வந்து இதை சீர்தமைக்கிற, அது அமைக்கிற, இது இதனால என்ன நடந்துடும்?